உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இங்கிருந்து அப்பாவை காணோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதல்வர் விஜய் பேசியிருந்தாரு. குட்டி ஸ்டோரின்னு அதை சொன்னாரு. பட் அந்த ஸ்டோரி முடிவடையவே இல்லை. அது ஸ்டோரியான்னு கேட்டா இல்லதான், அது பாதி ஸ்டோரி தான் சொல்லியிருக்காரோ. அதுக்கப்புறம் செய்கி பண்ணெல்லாம் போயிட்டாரு அவரு. ஆமா. ஆனா அந்த கதை இருக்குல்ல, அப்பாவை காணோம்னு விட்ட அந்த கதைய சோசியல் மீடியாலையும் சரி திமுகங்களையும் சரி அதை ஒரு கதையா மாத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்பா எங்க தெரியுமா இருக்காரு அப்படின்னு. இந்த கதை இப்படிதான் போகும் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இருக்காங்களா? ஆமா. இன்னைக்கு அந்த அப்பாவே ஒரு திருமண நிகழ்ச்சியில பதில் சொல்லியிருக்காரு. எந்த அப்பா? உதயநிதியுடைய அப்பா மு.க. ஸ்டாலின். ஏன்னா சட்டமன்றத்துல எங்க அப்பாவை காணோம்னது குளத்துல தோத்து போனாரு, சட்டமன்றத்துக்கு வரவே இல்லைங்கிறதான் ஒரு சிம்பாலிக்கா காட்டியிருந்தாப்புல. அதுக்கு மதிவாணன் இல்ல திருமண விழாவில் கலந்துகிட்ட முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்பாவை காணோம்னு சில பேர் கேக்குறாங்க. அப்பா தமிழ்நாட்டோட மக்கள் மனசுல நிறைஞ்சு இருக்காங்க, அவங்கள கேட்டு பாருங்க தெரியும். 60 ஆண்டு காலம் இந்த அரசியல் பயணத்துல நான் ஈடுபட்டு இருக்கேன். நான் முதல்வரானதுக்கு பிறகு என்னைய மாதிரி கோட்டைக்கு போனவங்க யாருமே இருக்க முடியாது. கலைஞர் கருணாநிதி கூடவா? அப்படிதான் அவர் சொல்றாரு. அதே மாதிரி என்ன மாதிரி பயணம் பண்ணவங்க யாரும் இருக்க முடியாது, என்ன மாதிரி கோப்புகள்ல கையெழுத்து போட்டவங்க யாரும் இருக்க முடியாது. இப்ப இருக்கவருக்கு வேணும்னா செக் பண்ணிக்கலாம், சட்டம் தலைமைச் செயலத்தானே இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி கூட்டணியில எப்பயுமே வர்றவங்கள ரொம்ப அரவணைச்சுதான் நாங்க போவோம். கலைஞர் கருணாநிதி காலத்துல அதான் மரபு. இப்ப நாங்க யாரும் நாங்க போகணும்லாம் சொல்லல, பட் போறோம்னு சொல்றவங்க எதுவும் பண்ண முடியாது இல்லைங்கிற மாதிரி தன்னோட ஆதங்கத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு அந்த இல்ல திருமண விழாவுல. அதுக்கப்புறம் முத்தரசன் பேசினாரு, சிபிஐயோட முன்னாள் தலைவர். அவர் கதை சொல்றாரு. இந்த கதை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். அது ஆடு மாடெல்லாம் ஒரு நிலப்பரப்புல மேய்ச்சல் நிலத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆடு எட்டி பார்க்கலாம், பார்த்தோன்னே தூரத்துல பச்சை பசேல் இருக்க நிலப்பரப்பு தெரியுதான். உடனே ஒரு ஆடு போக, அப்புறம் பின்னாடி மாடுகள் போக, அப்புறம் மந்தியாங்க போயிருச்சான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுதான் அது ரொம்ப வறட்சியான ஒரு இடம், இருக்கிறத நம்ம மோசமான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு. அதனால உடனடியா அங்க வர முடியாம, பழைய இடத்துக்கு வர முடியாம கொஞ்ச நாள் அங்க மேய்ஞ்சிட்டு திருப்பி வந்துச்சான். இத எதுக்கு சொல்றேன்னா, நான் பொதுவா சொல்றேங்கிறாரு முத்தரசன். சிபிஐல இருந்துட்டு அவர் ஒரு மாதிரி பேசுறாரு, இந்த பக்கம் சண்முகம் வேற மாதிரி பேசுறாரு. சரி, ஓகே. அதெல்லாம் தானே அவரும் அந்த காணாமங்கிறதுக்கான ஒரு விஷயம் சொல்றாரு. இங்க யாரையுமே எதையுமே காணாமக்க முடியாது. பைத்தியங்கொலிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பைத்தியங்கொலி எதை காணோம்னு சொல்றாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிறாரு. பைத்தியங்கொலியா பயந்தாங்கொலியா இல்ல பைத்தியக்காரங்களா என்ன சொல்ல வரான்னு தெரியல. அப்படி ஒரு வார்த்தை இருக்காங்கிறது நமக்கு தெரியல. ஓகே. இன்னொரு பக்கம் ராசா அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, தலைவரை நீங்க உத்தரவு போடுங்க, நம்ம தென்னை நிக்க போறோம்னு சொல்லுங்க, நம்ம கூட்டணியே தேவை கிடையாது. அண்ணா உருவத்துல, கலைஞர் உருவத்துல, எல்லா உருவத்திலயும் நாங்க உங்களை பாக்குறோம், நீங்க இப்பயே உத்தரவு போடும் உசுப்பேத்தி இருந்தாப்புல மு.க. ஸ்டாலின். உசுப்பேத்தி தான் குளத்தூர்ல அப்படி பண்ணிட்டீங்கிற மைண்ட் செட்ல கூட அவர் இருந்திருப்பாரு. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் ராசா வச்சுதான் எல்லாமே பேச வைக்கிறாரு. அவர் நல்லவர் மாதிரி ஸ்டாலின் காட்டிக்குவாரு. துணை பொதுச் செயலாளர் கூட்டணி கட்சிகளை ஒருமையில திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. அதே மாதிரி விசிகாவை உடைக்க பாக்குறாங்க. பனையூர் பாபு ஒரு எக்ஸ்எம்எல்ஏ தான், அவரை கூட்டிட்டு 2 மணி நேரம் ஃபங்க்ஷன் பண்றாரு கட்சியில சேர்த்துட்டோன்னு. ஸோ அடுத்து ஆளூர் ஷானவாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, விசிகாவை உடைக்க போறாங்க, இதுதான் ஸ்டாலினோட திட்டம்ங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, இப்ப விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர் விஜய் அந்த அப்பாவை காணோன்னு பேசியிருந்தார்ல, அது முதலமைச்சருங்கிற அந்த மாண்புக்கு உரிய பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் இதை நாங்க சுட்டிக்காட்ட விரும்புறோம்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. சிபிஐ சிபிஎம் 2 பேருமே ஒரே மாதிரியான பதிவுகள் தான் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்வர் பேசுனதும் சரியில்லை, எதிர்கட்சி தலைவர் அதுக்கு கொடுத்த பதிலுமே சரியில்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவரும் இந்த மாதிரி இன்னும் பர்சனலா போய் கணவனை தேடிட்டு இருக்கிறாங்க செங்கல்பட்டு கோர்ட்ல மனைவிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. இது 2மே கண்டிக்கத்தக்கதுன்னு சிபிஐ சிபிஎம்மோட தலைவர்களும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்துல செய்கை காட்டினாரு முதல்வர் விஜய். அதுக்கும் கண்டனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டா, அங்க போய் ஆக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் மரபை மீறினதோ இல்ல மாண்பை குலைக்கிறதோ கிடையாது, அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. ஓகே, அவர் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு திருமண நிகழ்வுல முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், வருங்கால முதல்வர் அப்படின்னு நாம் தமிழர்ல சொல்லிருக்கிறாங்க சீமான். இன்னொரு பக்கம் வைகோ, அவரும் முதல்வர் யாரு முதல்வரா இருக்காங்களோ அவங்க பக்கத்துல போய் உட்காந்துக்குவாரு வைகோ. அவருக்கு 3 பேரும் ஒரே சோஃபால உட்காந்துருந்தாங்க. சோஃபால உட்கார்ந்துருந்தாங்க. சோஃபா அதான் தமிழ்நாட்டோட குறியீடா இருக்கு. இப்ப யார் வீட்டு திருமண நிகழ்ச்சி அப்படின்னா, இயக்குனர் கௌதமன் வீட்டு திருமண நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடந்தது. எலெக்ஷன் முடிஞ்சு
மு.க. ஸ்டாலின் போற முதல் புதுச்சேரி நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால வழிநடுக ஒரு வரவேற்பெல்லாம் கூட வந்து கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சியில தான் ஒரே நேரத்துல என்டர் ஆயிருக்காங்க 3 பேருமே வரவேற்பு நிகழ்ச்சியில. மு.க. ஸ்டாலின் பக்கத்திலேயே சீமான் வந்து உட்கார, பக்கத்துல வைகோ வந்து உட்கார, நடுவுல நல்ல வேளை சீமான் உட்கார்ந்துருந்தாரு. ஏன்னா வைகோ வந்து அவர் வேற ஒரு ட்ராக் வந்து சூஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இன்னொரு நிகழ்ச்சியில பேசும்போது நமக்கு வசந்த காலம் வரப்போகுது அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா 9 ஆண்டுகளா ஒரு கூட்டணி 2016 இந்த மக்கள் நல கூட்டணிக்கு அப்புறம் திமுகவோட தான் பயணிக்கிறாங்க. என்னன்னா தாவேக்காவோட கூட்டணின்னு தான் இப்போ ஜூன் 27 2 நாள்ல அறிவிக்க போறாங்க. பட் அது ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறாரு, வசந்த காலம் வரப்போகுது அப்படின்ட்டு. இன்னொரு தேர்தல் முதலமைச்சர் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் வசந்த காலம் வரப்போகுதுப்பாங்க. அங்க போய் மதிமுக நிலைப்பாடு என்ன, யார் ஆட்சியில் இருக்காங்க அவங்களை ஒட்டிக்கிறதால நிலைப்பாடு. ஆமா, ஆனா கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? இல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவை அழிக்கிறேங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாரு. வாரிசு அரசியலுக்குள்ள போகுது, மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. பட் அவரால் பண்ண முடியாததை விஜய் பண்ணிட்டாருன்னு நினைச்சு இப்ப போறாரா, இல்ல அவரை பவர் இருக்குங்கிறதுனால போறாராங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். அண்ணன் வந்தா பவர் அடி அப்படின்ட்டு அண்ணன் முன்னாள் போறாரு. ஓகே, தமிழ்நாட்டுல மொத்தம் 8 அரசு பேருந்து கழகங்கள் இருக்கு. சரி, இந்த கழகங்களின் சார்பாக 300 பேருந்துகள் வாங்கியிருக்காங்க. ஓகே, எந்த கழகம் வாங்கினது? தமிழக வெற்றி கழகமா இல்ல திராவிட முன்னேற்ற கழகமா? தமிழக அரசு சார்பில் வாங்கியிருக்கிறாங்க. கழகம்னு சொல்ல முடியாது ரொம்ப. ஆமா, கழக அரசுன்னு வேணா அவங்க மாறி மாறி சொல்லிக்கலாம் 2 பேரும். ஆமா, கடந்த ஆட்சியில் எல்லாமே புதிய பேருந்துகள் வாங்கினாங்க அப்படின்னா 1 பஸ் 2 பஸ் மட்டும் வச்சு பச்சை கொடியை காட்டி ஓட விட்டுருவாங்க. ஆமா, இப்ப புதிய ஆட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா 300 பேருந்தையும் வர வச்சிருக்காங்க சென்னைக்கு. ஆகா, பெட்ரோல் டீசல் வேற இல்லாத காலத்துல அதான் ஜி வேற உத்தரவு போட்டிருக்காப்புல, அனாவசியமா செலவு பண்ணாதீங்க அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி எல்லா ஊர்ல இருந்து வந்து, எங்க இருந்து, நாகர்கோயில், திருநெல்வேலி, எல்லா பக்கமும் இருந்து வர வச்சிருக்காங்க சென்னைக்கு. 300 பஸ் தயாரிச்சப்ப டைரக்டா கொண்டு வந்து சென்னையிலயாவது இறக்கி இருக்கலாம். அதுல என்னன்னா 2 ஓட்டுநர், ஒரு நடத்துனர் வேற, மொத்தம் 900 பேர் இருக்கிறாங்க சென்னையில. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜூன் 22ஆம் தேதி முதல்வர் விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு நடக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கேன்சல் பண்ணிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அறிக்கையெல்லாம் கூட கொடுத்துருக்காரு. 900 பேர் இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கான ஒரு இடவசதியோ உணவு வசதியோ செஞ்சு கூட கொடுக்கவே கிடையாது. எதுக்கு 300 பேருந்தை வந்து இங்க நிப்பாட்டணும்? ஒவ்வொரு பேருந்துக்கும் வந்து போற செலவு 15,000 40,000 வரைக்கும் ஆகுதான். ஏற்கனவே இந்த பேருந்து கழகங்கள் நட்டத்துல போய்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப 300 பஸ்ஸும் இங்க சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு இதுக்காக வந்து 2-3 பஸ் மட்டும் வர வச்சா பத்தாதா அப்படிலாம் கேள்வி கேட்டு இருந்தாங்க. பச்சை கொடி காட்டுறதுக்கு 1 பஸ் 2 பஸ் பத்தாதா, எதுக்கு இத்தனை பஸ்? அதுவும் சென்னையில உள்ள பேருந்துகளும் இங்க இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த பேருந்துகளை வச்சே பண்ணிருக்கலாமே. 300 பஸ் நீங்க நிப்பாட்டிட்டாங்கப்பா. அவர் படம் மாதிரி கொஞ்சம் பிரம்மாண்டமா காட்டணும்னு யாரோ ஒரு திட்டம் போட்டு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் இப்படி மக்கள் பணத்தை வீண் செய்யறத யாருமே ஏத்துக்க முடியாது. அதான் இன்னைக்கு 300 பஸ் நிப்பாட்ட வச்சு அவர் வந்து இந்த பெரம்பூர் போற 29A வந்து ஏறி இன்னைக்கு பெரம்பூர் போயிட்டாரா? பாதி தூரம் தான் போனாரா? பாதி தூரம் கிடையாது, தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரைக்கும் வந்துருந்தாரு அந்த பஸ்ல. பஸ் விளாக் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவரே வீடியோ எடுத்துட்டு போறாரு முதல்வர் விஜய். அவரே வீடியோ எடுக்கிறாரா? நம்ம பார்த்திருக்கோம், நிறைய சிஎம்கள் கேமராமேன் இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. பிஎம் கேமராமேன் இல்லாத இடத்துக்கு போகவே மாட்டாரு. பட் அவரே கேமராமேனா மாறின ஒரு சிஎம் அப்ப பாத்துருக்கோம். ஆமா, எல்லாம் டாடா காமிச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாரு. நடத்துனர்கிட்ட டிக்கெட் வாங்கினாரு. ஆக்சுவலி என்னன்னா மக்கள் பிரதிநிதிக்கு டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, எம்எல்ஏ எம்பிக்கு. பட் இருந்தா கூட இருக்கட்டுமே சொல்லிட்டு கடன்லாம் இருக்கே, போக்குவரத்து கழகத்துக்கு வச்சுக்கோங்க 5 ரூபாய் டிக்கெட் ஒண்ணு கொடுங்க, 7,000 ரூபாய் 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி அப்புறம் நடத்துனருக்கு ஒரு போட்டோ வேற எடுத்திருக்கிறாரு. பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு தான் போனாரு விஜய். ஓகே, அந்த பேருந்துல போயிருக்காரு. கொஞ்ச நேரம் இதனால வந்து எதிர் சைட்ல டிராபிக் அந்த காமராஜர் சாலையில வந்து நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. எப்படி அவருக்காக எங்களுக்கு என்ன வேலை இல்லையா, நாங்க எதுக்கு நிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 15 நிமிஷம் நிறுத்தினதுல ரொம்ப வெயில் வேற, அதனால வந்து பயங்கர கோவமா இருந்து அவர் வந்து சண்டையெல்லாம் போட்டாரு காவல்துறையினரோட. தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கிற மாதிரி வெள்ளை அறிக்கை வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த புதுசா பதவியேற்றிருக்கிற தாவேக அரசு, மரிய வில்சன் அது தமிழ் பயங்கரமா வேற வாசிச்சிருந்தாரு, நம்ம பார்த்தோம். ஆமா, இன்னைக்கு வந்து அந்த மின்சாரத்துறையிலிருந்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்திருக்கு. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வந்து வெளியிட்டு இருந்தாரு. 2001 தமிழ்நாட்டுல அந்த மின்சாரத்துறைக்கான கடன் வந்து பாக்குறப்ப வெறும் 6,492 கோடி. அது வெறும்னு சொல்லக்கூடாது, 6,492 கோடியா இருந்திருக்கு ஒன்லி அப்படின்றாரு. இப்ப 2026 எவ்வளவு கடன் இருக்குன்னா இந்த மின்சாரத்துறையில 2,47,130 கோடி இருக்காம்பா. 2,47,000 கோடி மின்சாரத்துறையில மட்டுமே கடன் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே
87,000 கோடி 87,000 கோடி கடன் சுமை வாங்கியிருக்காங்க. கடன் சுமை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு அவரு. அதே மாதிரி மின்சாரத்துறைக்கு எவ்வளவு ஊழியர்கள் வேணும் அப்படின்னா 1,40,40,635 ஊழியர்கள் தேவையா. இப்ப வெறும் 74,714 பேர் தான் இருக்காங்களாம். 65,000 பேர் காலியிடங்கள், 65,000 இடங்கள் காலி இடங்களா இருக்குங்கிறாரு. ஆமா, அதனால ஒருத்தரே 10 பேர் பார்க்க வேண்டிய வேலையை பாக்குறாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாரு. இந்த அடுத்த வர 5 ஆண்டுகள்ல 16,000 பேர் ஓய்வு வேற பெற போறாங்களாம். இப்ப இந்த ஆண்டுல மட்டுமே ஒரு 20,000 பேரை வந்து வேலைக்கு எடுக்க போறதா வந்து சொல்றாங்க. 9 டெண்டர்ல பெரிய முறையீடு நடந்திருக்கிறதா வந்து சொல்றாரு நிர்மல்குமார். அதெல்லாம் நாங்க வந்து விசாரிச்சு வழக்கு தொடுக்க போறோங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் ஒருவேளை முதல்வரா விஜய் வந்து வராம இருந்திருந்தா இது தனியார் மயத்துக்கே கொடுத்துருப்பாங்க. தனியாருக்கே அந்த அளவுக்கு தனியார்கிட்ட தான் நம்ம நிறைய மின்சாரம் தமிழ்நாடு வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம புதிய திட்டங்களே கொண்டு வரலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அந்த மின்சாரத்துறையில தான் எக்கச்சக்க குளறுபடிகள் இருந்திருக்கு, பிரச்சனை இருந்திருக்கு. ஜூனியர் விகடன்ல தொடர்ச்சியாக அந்த டெண்டர் பத்திலாம் எழுதியிருக்கோம். இப்போ அதுல வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், எடுக்கணும். அதுல வந்து நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. போன அரசுகள்லாம் எடுக்கலை. இவங்களாவது எடுப்பாங்களா இல்லை சும்மா ஃபிலிம் காட்டுறாங்களாங்கிறது போக போக தான் தெரியும். முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவருடைய வீடு, அலுவலகம், சொந்தக்காரங்க உள்ளிட்ட 12 இடங்களுக்கு மேல இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா 2022 சங்கரானந்த் இன்ஃப்ரா நிறுவனம் அந்த டெண்டர்ல முறையீடு நடந்திருக்கிறதா வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு சோதனை நடத்தினதா வந்து சொல்றாங்க. ஏவா வேலு முன்னாள் பொறியாளர்கள் 11 பேர் மேல வழக்கு வந்து போட்டிருக்காங்களாம். 9 பிரிவின் கீழே விசாரிச்சு இப்ப அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்கிறது தான் தெரியும். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து திமுக வட்டத்துல கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்தடுத்து வருவாங்க போல தெரியுது அப்படின்னு. ஆமா, நம்ம ஜூவில கூட அடுத்தடுத்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்கிறத எழுதியிருந்தோம். இப்ப முதல் ரைடு வந்து தொடங்கி இருக்கு. இதுல என்னன்னா சங்கர் ஆனந்த் அவர் யாருன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட நெருங்கிய நண்பர். அவர் வந்து கரூரை சேர்ந்தவர். கரூர்லயும் இன்னைக்கு ஒரு 3 இடத்துல வந்து சோதனை நடந்திருக்கு. ஸோ அது வழியாகவும் செந்தில் பாலாஜியும் இதுல வந்து ஒரு வலைக்குள்ள வர மாதிரி தெரியுது. பட் ஏவா வேலுவுக்கு தான் இந்த வலை விரிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆளுங்கட்சி காட்டுற பயத்துக்கெல்லாம் அஞ்சுற இயக்கம் இல்லை எங்க திமுக. அவர் வந்து சட்டப்படி அதை நீதிமன்றத்துல அவர் தரப்பு நியாயங்களை வைப்பார் ஏவா வேலு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதுவரை ஆளுங்கட்சி போட்ட திமுகவினர் மேல போட்ட எந்த வழக்குலையுமே குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. குற்றச்சாட்டுகள் இல்லைங்கிற மாதிரி சொல்லல, நிரூபிக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பதிவு இருக்கு பார்க்கும்போது. இன்னைக்கு நிர்மல்குமார் பேசுறப்ப கூட விஞ்ஞான ரீதியா அவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு தான் குறிப்பிடுறாங்க. நிரூபிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி தான் இவரே சொல்றாரு. ஆனா வந்து இந்த புகார் வந்து இவர் ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு, அன்னைக்கு முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பினார் ஏவா வேலு, அதனாலதான் இந்த ரைடு பண்றாங்க அப்படின்னா அரசியல் பழிவாங்கல் தான் ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு. பட் இந்த புகார் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்து அறப்போர் இயக்கம் அவங்க பக்கம் உள்ள ஆதாரங்கள்லாம் வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுலதான் வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதே மாதிரி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் வாக்குறுதி கொடுத்துதான் முதலமைச்சரா வந்தாரு மு.க. ஸ்டாலின். ரைட்லாம் நடத்தினாங்க. ஆமா, ரோஸ் மில் கொடுத்தாங்க, பிரியாணி கொடுத்தாங்க அதிமுகவினர். பட் எந்த நடவடிக்கையும் இல்லை. அது மாதிரி கண் துடைப்பா இல்லாம நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஒரு ட்ரெண்டாவே ஃபாலோ பண்ணாங்க. இந்த முன்னாள் அமைச்சர் வீட்டுல ரைடு அப்படின்னா அங்க பிரியாணி போட்டாங்கன்னா இங்க வந்து எக்ஸ்ட்ரா ரோஸ் மில் கொடு, மோர் கொடுன்ற எல்லாம் என்ன மெனு கார்டுன்னு பாக்குற அளவுக்கு போயிட்டு இருந்தது போன ஆட்சியில ரைடு. ஆமா, அது பட் இந்த ஆட்சியில என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கலாம். அதான் டிவிக்கு வந்து நாங்க தூய்மையான ஆட்சி, தூய்மையான மனிதர்கள் மட்டும் தான் சேர்த்து போகலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. விஜயபாஸ்கர் வராமே குட்கா விஜயபாஸ்கர் அவரோட அடைமொழியே குட்கா விஜயபாஸ்கர் வரை மாறிடுச்சு. அவரு திங்கிழமை ஜாயின் பண்ண போறா தகவல் வந்து வெளியாயிருக்கு. டிவி நம்ம வீட்டு பக்கம் ரைடு வந்துடக்கூடாதுன்னா அங்க போயிருவோம் வாஷிங் மிஷினுக்குள்ளன்னு போயிட்டாரு போல. ஏற்கனவே ரைடு வந்து ஃபைல்லாம் தூக்கி விட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அங்க மதுரை மாவட்டத்துல அரசு பள்ளி, அங்க வந்து முதலமைச்சர் விஜய், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவங்க 2 பேரோட பிறந்த நாளை முன்னிட்டு அந்த அரசு பள்ளியில மாணவர்களுக்கு மாரத்தான் இதெல்லாம் வந்து தொடங்கி வச்சாரு காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர் விஸ்வநாதன். அங்க வந்து அந்த பெண் பிள்ளைகளோட கால்களை பிடிச்சு விட்டாரு அங்க உள்ள மாணவிகளுக்கு. அது வந்து சர்ச்சையாச்சு. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இது போக்சோ ஆக்ட்ல வரும்னு பிரச்சனைலாம் வந்தது. இப்போ அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அநாகரிகமான விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே ஐடி விங்ல இருந்து. அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அநாகரிகமா அதை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுல 4 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடி வந்தாங்க. நிறைய சின்ன சின்ன
குழந்தைகள் அவங்க வந்து மயங்கி விழுந்தாங்க. விழுந்தவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தண்ணி தெளித்து காலை பிடிச்சு விட்டதில் என்ன தவறு, அதில் எந்த தவறான எண்ணமும் இல்லைங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பற்றி பேசும்போது அவருக்கு எதிராக வந்து அந்த தனியார் பள்ளிகளோட சங்க தலைவர் வந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நிறைய லஞ்சம் வாங்கினாரு அப்படின்ட்டு. இந்த ஆட்சியில் வந்து லஞ்சம் வாங்கப்படலை அந்த ரெனியூவலுக்கு அப்படின்னு எல்லா பக்கமும் கருத்து இருக்கு. ஸோ அதை வச்சு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து என்ன கேட்குறாருன்னா, அன்பில் மகேஷ் வந்து லஞ்சம் வாங்கலைன்னு கையை உயர்த்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த நேற்று 400 பேருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வழியாக மின்சாரத்துறையிலையும் பொறுப்பு கொடுத்துருக்கோம், அதுக்கு ₹1 கூட லஞ்சம் வாங்கலை. இதுவரையும் குறைஞ்சபட்சம் 25 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு தான் இந்த உதவி மின் பொறியாளர் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க, நாங்கள் ₹1 கூட வாங்கலை. ஆனால் இந்த போன ஆட்சியில் வந்து மகனும் மருமகனும் பாதி டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. 16 டிபார்ட்மெண்ட் வந்து கமிஷன் மகனுக்கும் 16 டிபார்ட்மெண்ட்டுக்கும் மருமகன் சபரீசனுக்கும் போயிருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காரு. ஏதோ நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரியும் பேசுறாரு. பவர் கட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். இன்னைக்கு பழனிக்கு போயிருக்காரு அமைச்சர் விக்னேஷ். அங்க வந்து மக்கள்கிட்ட மனு வாங்கிக்கிட்டு இருக்கப்ப பவர் கட் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் அவரே அவஸ்தைப்பட்டிருக்காரு. மக்கள் வந்து அதையும் சேர்த்து மனுவில் பாருங்க கரண்ட் போயிட்டு இருக்குன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. அது மனுவா எழுதி கொடுக்க தேவையில்லை, அவருக்கே தெரியும்ல. சட்டமன்றம் வரைக்கும் எதிரொலித்துச்சு அந்த பிரச்சனைங்கிறது. இன்னொரு பக்கம் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவரோட அலுவலகத்துக்கு முன்னாடி காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் மக்கள் கூஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம் மனு கொடுக்கறதுக்காக. மக்களை எப்ப பார்ப்பாங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் 2 to 4 தான் பார்ப்பாங்க. பட் காலையில இருந்தே குவியறதுனால அவரோட அலுவல்கள் பணியில கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுதான். அதனால வந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அங்க பெட்டிஷனை போட்டுட்டு நம்ம ஃபோன் நம்பர், ஓடிபி இதெல்லாம் கொடுத்த உடனே அவங்களே ஒரு நேரம் இதெல்லாம் வந்து சொல்றாங்க, அந்த டைம்ல நம்ம பாத்துக்கலாம். அமைச்சருக்கு ஈஸியா இருக்கும், வர பொதுமக்களுக்கு ஈஸியா இருக்கும்னு வந்து சொல்றாங்க. ஆமா, இந்த புதிய அரசு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மக்கள் வந்து தலைமை செயலகத்துக்குள்ள போய் அமைச்சர்கள் அறையில பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வன்னியரசு அவரோட அறையிலையும் வந்து இரவு வரையும் வந்து அவர் மக்களை வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நைட்டு 11 மணி வரைக்கும் பாக்குறாராம் வன்னியரசு. ஆமா, அதுல வந்து நிறைய மக்களும் வந்து அவரை சந்திச்சு கோரிக்கைகள்லாம் வச்சுட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து விசிகால தலைவர் திருமாவளவன் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம்னு 755 கோடி ரூபா வந்து ஒதுக்கி இருக்கீங்க, அதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய ஏழை எளிய மக்கள் கூட வந்து தாய் சேய் நலத்தை வந்து மனசுல வச்சுக்கிட்டு தனியார் இதுக்கு தான் போறாங்க, அதுக்கு வந்து பல 2.5 லட்ச ரூபா வரையும் கூட செலவாகுது, இருந்தா கூட அங்கதான் போறாங்க வந்து நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு. அப்படி இருக்கும்போது நம்மளோட பிரசவ வார்டுகளை இன்னும் வந்து உயரிய ஒரு சிகிச்சை கொடுக்குற ஒரு இடமா மாத்துறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம். ஏன்னா மோதிரம்ங்கிறது போட்ட கொஞ்ச நாள்ல குழந்தைகள் வரணும்னா அதை யூஸ் பண்ண கூட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இப்படி வேற மருத்துவத்துறையிலையும் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோசனையை வந்து முன் வச்சிருக்காரு. நிச்சயமா நல்ல ஆலோசனை தான். வறுமையில் இருக்கிறவங்க டக்குனு என்ன பண்ணுவாங்க, தூக்கி அடகு வச்சிருவாங்க. வாய்ப்பு இருக்குல்ல, இல்லாமன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அதை தாண்டி இங்க மருத்துவ பிரச்சனைகளும் இருக்கும்போது அதை சரி செய்யறதுல முதல்ல கவனம் செலுத்துங்கன்னு அவரு சொல்றாரு. எம்எல்ஏ ஜவாஹிருல்லாவும் அதுதான் சொல்றாரு, மறுபரிசீலனை பண்ணணும்னு. பட் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, தாய் மாமன்கிற ரேஞ்சுக்கு வேற கொடுத்துட்டாங்க, இது பின்வாங்குவாங்களா? ஆமா, நான் இருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால பின்வாங்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் இது ஒரு நல்ல யோசனை தான் அவங்க சொன்னது. இந்திய அரசாங்கத்தால இந்தியர்களுக்கு கொடுக்கப்படுற இந்திய பாஸ்போர்ட் வந்து ஒரு பயண அட்டை தானா, அது வந்து குடியுரிமையை நிரூபிப்பதற்கான ஒரு ஆதாரம் இல்லைங்கிறத சொல்லியிருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஆஹா, அப்ப வேற வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் பாஸ்போர்ட் கொடுப்பாங்களா இனிமே? ஏன்னா இந்தியர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னா அது அவர் இந்தியர் தான் தெரிஞ்சுக்கலாமே. அதை வச்சு ஏற்கனவே ஆதார் அட்டைக்கு அது அடையாள அட்டை தான் சொன்னாங்க. அதுவுமே சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் வந்து வராதிக்க முடியாது அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புமே அதுல இருக்கு. இப்ப அடுத்து வந்து பாஸ்போர்ட்ல வந்து சேருது. அடுத்து போற போக பார்த்தா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன், நீங்க இந்தியர்களா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி என்ன கொடுக்க போறாங்கன்னா ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டுன்னு ஏதோ கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த கார்டுக்கு நம்ம அலைய வேண்டிய வரலாம். ஏன்னா எதுவுமே சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா அப்ப என்னதான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அகதிதான். அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்ப என்ன சொல்றாரு பிரதமர் மோடி அப்படின்னா, அமைச்சகங்களுக்கு இடையே ஒரு நல்ல உறவு இருந்துச்சுன்னா, இந்த சண்டையும் இல்லாம மோதலும் இல்லாம எல்லா அமைச்சகங்களும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டோம்னா சிறப்பா செயல்படலாம் அப்படின்றாரு. இவ்வளவு நாள் அப்ப இல்லையா என்னங்கிறது தெரியல. பட் அவர் எதை வச்சு சொல்றாருன்னா, இந்த நீட் மறுதேர்வு இருக்குல்ல, அது வந்து அமைச்சகங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனாலதான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நீட் முதல் தேர்வு நடந்தப்ப எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க போல, அதுல வந்து மாணவர்களை வழிகடா ஆக்கியிருக்காங்க. ஸோ பிரதமர் மோடி அட்வைஸ் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அமைச்சகங்கள்லாம். ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறும், அப்புறம் என்ன அதுக்கு தகுந்த செலவு வரும், அங்கேயும் மாச கடைசி வரும்,
பிச்சை எடுக்கணும், போதும் மூடு. காட் இந்த ஹாப்பினஸ் வச்சுக்கோ. அதை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க ஒரு நாளைக்கு ஹாப்பினஸ் கொடுத்துட்டு அடுத்த 2 மாசத்துக்கு வச்சு செய்வீங்க அப்படின்றாங்க. நம்மை விட வைகோஜி தான் திறமைசாலி. மைண்ட் வாய்ஸ் ஆஃப் சீமான்னு போட்டிருக்காங்க. முள் குத்தணும்னு செருப்பை கண்டுபிடிச்சிட்டு கடைசியில செருப்பு போட்டுக்கிட்டு முள் குத்தாத இடமா நடந்து போயிட்டு இருக்கோம் பாத்தியா, இதான் வாழ்க்கை நமக்கு சொல்லி தரது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விஜய் நடிச்ச படம் மின்சார கண்ணா. இன்னைக்கு வந்து மின்சார கண்ணா மாதிரி வந்து வெள்ளரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, அதுல வந்து நிறைய விஷயங்களை வேற சொல்லியிருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் 25 வருஷம் பழசு, அவ்வளோ வருஷம்லாம் இருக்கக்கூடாது, இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மாற்றுவோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பட் போக போக தான் தெரியும் என்ன பண்ண போறாங்கன்னு. அதனால நிர்மல்குமாருக்கும் விஜய்க்கும் மின்சார கண்ணாங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.